ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. அவர்களை நம்ம நிஃப்டி 50யில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸோட சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இவங்க ட்ரெண்ட் லைன் வந்து கிளாஸிஃபிகேஷன் ரிஸ்கி வேல்யூவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. 2343 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட டியூரபிலிட்டி ஸ்கோர் 35 இருக்குது. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து, வேல்யூஷன் ஸ்கோர் 55 இருக்குது. அதுக்கு உண்டான ப்ரைஸாக அது வந்துட்டுருக்கு. மொமெண்டம் ஸ்கோர் 51 இருக்குது. இது வந்து டெக்னிக்கலாக இப்போதைக்கு நியூட்ரலில் இருக்குது. இன்னும் வந்து பெரிஷ்கோ புல்லிஷ்கோ கன்வெர்ட் ஆகலை. ஆனால் பெரிஷ் சைடு கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருக்கு. அதுதான் அதோட அர்த்தமாகுது. இப்போ வந்து அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட் வந்து 2901 வச்சுருக்கிறாங்க. மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்து இது வந்து இப்போதைக்கு நியூட்ரல் ஜோனில் தான் பிஇயை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அப்போ ஃபினான்ஷியலிக்கு இது வந்து கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம். ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 1.7 இருக்குது. கரண்ட் ரேஷியோ ஆனுவலைஸ்டு கரண்ட் ரேஷியோ வந்து 1.2 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தேவையான அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தமாகுது. ஆர்ஓசிஇ வந்து 50.5 இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆர்ஓசிஇ வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டில் 50% அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது. ஆனால் அதே இது ஈக்விட்டின்னு கன்வெர்ட் ஆகும்போது 15% வருது. ஈக்விட்டி கேபிட்டலுக்கு 15% வருது. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். டெப்ட் டு ஈக்விட்டி 4 இருக்குது. இது வந்து ஆப்வியஸாக ஃபினான்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனிக்கு இதை நம்ம தவிர்க்க முடியாது. பிஇ 11.9 இருக்குது. பிபி வந்து 1.8 இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்க வந்து ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. 1 இயர் ஃபார்வர்ட் ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன் இபிஎஸோட எஸ்டிமேஷன் வந்து 229 இருக்குது. இதே இது சர்ப்ரைஸ் வந்து -0.4 எதிர்பார்க்குறாங்க. இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 30 அனாலிசிஸ்ட் இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் செல் கொடுத்துட்டு பாக்கி 29 பேரும் பை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் இந்த தடவை பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தோம்னாக்கா மைனஸில் இருக்குது. இயர் ஆன் இயருமே கம்மியாக இருக்குது. ஸோ ஆனால் இங்கே வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இவங்களுக்கு வந்து 25 ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் எதுன்னு வரணும். ஏன்னா இவங்களுடைய கோர் பிஸ்னஸ் வந்து ஃபினான்ஸு. ஸோ இப்போ ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து இவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்னா அது பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கணும். இப்போ இவங்களோடது வந்து பெரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. பெரிஷ் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அங்கே நமக்கு வந்து நியூட்ரல் ஜோன் ஆகிருக்கு. ஆனால் டெக்னிக்கலாக இந்த சைடு இஎம்ஐயை பொறுத்த வரைக்கும் பெரிஷ் ட்ரெண்டு இனிஷியேட் ஆகிருக்கு. அதனால் வேல்யூஸில் நமக்கு நிறைய குழப்பம் இருக்கும். இது வந்து லாக் பண்ணுறோம். இது வந்து ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் வந்து 3% லாக்கில் இருக்குது. இவங்க வந்து எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.7% இறக்கி 0.07% இறக்கி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா 0.17% இறக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கிற இந்த இதுக்கு உண்டானதில் இருந்து இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் இருக்குது, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இருக்குது. அதே மாதிரி ரெவென்யூவும் வந்து பாசிட்டிவாக இருக்குது இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். அதே சமயத்தில் இவங்களோட இபிஎஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸாக இந்த 4 குவார்ட்டரும் ஜூன் மாதத்துலேருந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ இதில் ஏதாவது பேட்டர்ன் ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்தோம்னாக்க 2023 வந்து என்ன பண்ணியிருக்கிறான், டிசம்பருக்கு பிறகு மார்ச் கீழே இறங்கிட்டு ஜூன் மாதத்துலேருந்து கண்டினியூஸாக ஏறி இருக்கிறான். அதே இது 2022 வந்து பார்த்தோம்னாக்க டிசம்பருக்கு பிறகு மேலே ஏறிட்டு ஜூன் மாதத்தில் இறங்கிட்டு திருப்பி செப்டம்பர் மாதம் தான் ஏற ஆரம்பிச்சிருக்கிறான். ஸோ இப்போ 22 ரிப்பீட்டாக 23 ரிப்பீட்டான்னு நம்ம வந்து செக் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. நம்ம டிடிஎம்மில் போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவோம். 1323 புக் வேல்யூ இருக்குது. கிட்டத்தட்ட புக் வேல்யூ வந்து ஒரு 250 260 கூடியிருக்கு. நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி எக்ஸலில் போட்டுக்கிட்டோம்.
ரூ. 1398 நம்ம வந்து லோ வேல்யூ எடுத்திருக்கிறோம். இப்போ ஃபேர் ப்ரைஸ் வந்து 2415 இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள தூக்கி போட்டோம். இப்போ தான் நமக்கு வந்து மிச்ச ஸ்டாக்ஸை நம்ம பார்த்த மாதிரி சொயின்னு ரேட்டை நம்ம எடுக்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவுக்கும் நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். இந்த ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல அனாலிசிஸ்ட் 2900 சொச்சம் போகும்னு சொல்லிட்டு, அது எஸ்டிமேஷன்ஸில் வருது. டவுன் ட்ரெண்டு ப்ரைஸில் மேக்ஸிமம்குள்ளே எஸ்டிமேஷனு கொடுத்துருக்குறான். ஆனால் இது டவுன் ட்ரெண்டுன்னு இனிஷியேட் ஆயிருச்சுனாலே நம்ம எஸ்டிமேஷனோட இதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. இபிஎஸ் டிடிஎத்தோடு நம்ம வெளியில் வர்றதா சேஃப். இப்போ இவன் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால 2838 நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் கீழே இறங்குதுன்னா 2149லேருந்து 2118 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இது புல்லிஷ் ட்ரெண்டுக்காக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்துக்கணும். 3370 மேக்ஸிமமும் 3813 அடுத்தது மேக்ஸிமம், ரெண்டு வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க மேக்ஸிமம் ப்ரைஸாக வந்து 2669 குவார்ட்டர்லிக்கு உண்டானதில் 2659ஆகவும் 2605லேருந்து 2659. அப்படி இல்லை இது வந்து அப் ட்ரெண்ட் ப்ரைஸ் மினிமத்தில் ஆக்ட் ஆகுதுனாக்க 2384லேருந்து 2427 வரைக்கும் வரும். ஸோ இப்போ இது வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆயிடுச்சு. ஆனால் டவுன் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகலை. டவுன் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இதுக்குள்ளே போகணும். அப் ட்ரெண்டில் இருக்குன்னா எப்படி நம்ம இதுக்குள்ளே இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளே போனோமோ டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டோம்னா இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளே தான் நம்ம வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து இது சைட்வேஸில் இருக்கிறதுனால இறங்கினா இங்கிட்டு இறங்கட்டும், ஏறுனா அங்கிட்டு ஏறட்டும்னு சொல்லிட்டு எல்லா வேல்யூவும் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம். உள்ளே போட்டால் இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்க போகிற 2100 சொச்சம் வரைக்கும் இறங்க போகிறோம். மேக்ஸிமம் 118லேருந்து 49 வரைக்கும் இறங்க போகிறான். இவன் 2400 2384 உடைக்கணும். இந்த இடத்த உடைச்சிட்டான்னா கீழே உடைச்சிட்டான்னா இந்த சைடு இப்படி இறங்குவான். மேலே வந்து 2659 உடைச்சான்னா 2900ஆவோ இல்லை அதையும் உடைச்சி மேலே போனான்னா 3070ஆகவும் வரும். இது எல்லாமே அடுத்த குவார்ட்டரோடைய ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால நம்ம பொறுத்து இருந்து இந்த ஷேரை வாட்ச் பண்ணிவிட்டு டைரெக்ஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. தகவல் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.